குருப்பான் சாரா? சொல்லுங்க சார். என்ன சார் நெக்ஸ்ட் வீக் டேட் இப்ப கேக்குறீங்க? கோயம்புத்தூர் போறேன், சொந்த ஊராச்சே. ஸ்டேஜ் ப்ரோகிராம் தான். இல்ல சார் முடியாது சார், அடுத்த வாரம் முடிச்சு கொடுத்துறேன் சார். சாங் ரெக்கார்டிங் தானே, கவலையே படாதீங்க. நம்ம கிருஷ்ணன் அனுப்புங்க, சிங்கர் கால் ஷீட்லாம் வாங்கட்டும். நம்ம பிஏ கிட்ட சொல்லி நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். மதுக்கு லெட்டர் போட்டீங்களா? போட்டாச்சு சார். விவரமா எழுதிட்டீங்க. எத்தனை மணிக்கு போறோம், எத்தனை மணிக்கு வரோம், என்ன ப்ரோகிராம்? கிளீனா எழுதி போட்டாச்சு சார். மது, நீ எந்த போதையில இருக்கியோ, கீதா என் கையால மாலை எடுத்து கொடுத்தேன். நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன் வாழ்க்கை இப்படி எல்லாம் ஒண்ணு நான் நினைச்சு கூட பார்க்கல கீதா. ரமணா, இன்னைய வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் எவங்கிட்டையும் உதவின்னு கேட்டு போனதே இல்லை. உங்ககிட்ட எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குங்கிறனால கேட்கிறேன். எனக்கா ஒரு உதவி செய்வேடா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு செய்யாம வேற யாருக்கா செய்ய போறேன்? நீ எனக்கா எதுவும் செய்ய வேணாண்டா, என் தங்கச்சிக்கா செஞ்சினா போதும். நான் குடங்குடமா இந்த பாழா போன சாராயத்தை குடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வயிறு எரிஞ்சது இல்லடா. ஆனா வசதியா வாழ்ந்துட்டு இருந்த என்னோட தங்கச்சி கஷ்டப்படுறத பார்க்கும் போதுதான்டா உண்மையிலேயே வயிறு எரியுது. என் தங்கச்சிய நீ பெரிய பாடகையாக்கணும். இந்த ஊர் காஃபி கடை, டீ கடை, சாராய கடையில கூட அது பாடின ரெக்கார்ட போடணும், நான் கேட்கணும்டா. இதுதான் நீ எனக்காக செய்யணும்னு ஆசைப்படுறது. நிச்சயமா உன் ஆசை நிறைவேற்றா. கீதாக்கு இப்படி ஒரு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் ஆண்டவன் என்ன ஒரு மியூசிக் டைரக்டராகவே ஆக்கணும் போல இருக்கு. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தாண்டா இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன நம்பி கீதா சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறிட்டேன் பின்னாடி வந்தா. அவளை நட்டாத்துல தள்ளனடா. அதனால தான் நான் நடுத்தரவுல நின்னு சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சிரிப்பா சிரிக்க வேண்டியவன் தான். புத்தி கட்டு அலையற. பத்தினி ஆயிலாட்டா என்னடா? அவகிட்ட தான் பணம் இருக்குது இல்ல. கற்பம் கற்பு, புடலங்கா கற்பு. பொண்டாட்டி கிட்ட கற்பு இல்லைன்னா என்னடா? கறி எடுத்து பூச வேண்டியதானே. கற்பு தானே வந்துட்டு போகுது. 6 மாசமா என் கழுத்தை அறுக்கிற. எனக்கே விஸ்கி வாங்க பணம் பத்தல, உனக்கு வேற சாராயம் வாங்கி ஊத்த வேண்டியிருக்கு. அவகிட்ட தான் பணம் இருக்குது இல்ல, அங்க போய் வாங்கிக்க வேண்டியதானே. ஓ பணம் பணம், அதுக்காகத்தானடா பைத்தியக்காரனா அலைஞ்சுக்கிட்டு இருந்த இத்தனை நாளும். அவகிட்ட பணம் இருக்கு, ஆனா பத்தினித்தனம் இல்லையே. அடுத்தவன் கூட படுக்கிற அவ கூட வாடுறதை விட அடுத்த வேளைக்கு சொத்துக்கு இல்லாத அந்த பிச்சைக்காரனா வாடுறதே மேல். பிச்சைக்காரனா தானே அல அல. ஆனா என்கிட்ட மாத்திரம் பாத்திரம் கேட்காத. நான் கேட்க வேண்டியதெல்லாம் கீதா கிட்ட மன்னிப்பு மட்டும்தான்டா. ஆனா அவளை எந்த முகத்தை வச்சுட்டு பாப்பேன்னு தான் எனக்கே தெரியல. இதே முகத்தோட தான் வேணும்னா ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடிக்க. பார்க்கணும்னு சொன்னிய போய இடத்த காலி பண்ண. என் நிலைமை நீ இதையும் பேசுவ எதையும் பேசுவ. நான் வரேன்டா. என்ன இவன் சினிமா படத்துல கிளைமேக்ஸ்ல வில்லன் திடீர்னு திருந்துற மாதிரி திருந்திட்டான். நாம மட்டும் திருந்தவே கூடாது, பொழப்பு கட்டிடும். சோமது, அப்புறம் வரட்டுமா? என்னடா பேசவே மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்லடா, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. கவலைப்படாத, உடம்ப பாத்துக்கடா. நீ தங்கச்சியை பாத்துக்கடா. அப்ப நான் வரேன்னா என்னன்னா போயிட்டோமா தங்கச்சி? கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்னால கேட்காம இருக்க முடியலம்மா. எனக்கா ஒரு காரியம் செய்யம்மா. என்னன்னு சொல்லுங்கண்ணா. தங்கச்சி, என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேலுக்கு என்னோட வாழ்க்கையில கல்யாணம் காட்சி இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னமோ இப்படி இருந்து இப்படியே போயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னடா குடிகாரன் இப்படிலாம் கேட்கிறானே நினைச்சிடாத. எனக்கு ஒரு சின்ன ஆசைம்மா. உன்னோட பையனுக்கு என்னோட பேரை நீ வைப்பியம்மா. பேராசை தானே படுறீங்க? பேராசை பள்ளியே உங்க ஆசைப்படியே உங்க பேரைய வைக்கிறேன். நான் ராசி இல்லாதவனோன்னு நினைச்சம்மா. எனக்கும் ராசி இருக்குமா. அண்ணா, எனக்காக நீங்க ஒரு சத்தியம் செஞ்சு தருவீங்களா? உனக்கா எந்த சத்தியம் வேணாலும் செஞ்சு தரம்மா. ஒண்ணு இல்லைண்ணா, இன்னில இருந்து இந்த குடி பழக்கத்தை விட்டுடுங்க. தங்கச்சி, நீ நல்லா வாழ போறியங்கிற சந்தோஷம், இன்னைக்கு எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்களேங்கிற வருத்தம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி கொண்டாடணும்னு கடைசியா இந்த பாட்டில வாங்கி வச்சுட்டோமா. இன்னைக்கு இதை மட்டுமா சாப்பிட்டுக்கிறோமா. நாளையில இருந்து ஓ சத்தியமா சாப்பிட மாட்டோமா. சாப்பிட மாட்டோமா. சந்தோஷமா போயிட்டோமா.
நீ நல்லா இருப்போம்மா. நான் வரேன்னா. போயிட்டு வா. For more updates, like, comment, subscribe to our channel.